துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி, பாக்யஸ்ரீ போஸ் நடிப்பில் வெளியான படம் காந்தா. இந்த படத்தை நம்ம ஃபைனலா பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்கு, இதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, துல்கர் சல்மான் தமிழகமே கொண்டாடும் ஒரு பெரிய நாயகன். அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து பெரிய ஆளாக்குனது டைரக்டர் சமுத்திரக்கனி தான். ஆனால் தன் சிஷ்யன் புகழ் தன்னை விட உயர்ந்ததை கண்டு சமுத்திரக்கனி கொஞ்சம் பொறாமப்படுறாரு. அதே நேரத்துல சமுத்திரக்கனி டைரக்ஷன்ல துல்கர் சல்மான் நடிக்க, அந்த படத்துல துல்கர் சல்மான் இறப்பது போல சீன்ஸ் இருக்குது. அந்த சீனை வேணா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு துல்கர் சல்மான் சொல்றாரு. அதுல இருந்து ரெண்டு பேருக்கு பயங்கர ஈகோ கிளாஷ் ஆகுது. இந்த ஈகோவால படத்தை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டுடியோவை இழுத்து மூடுற அளவுக்கு பிரச்சனை வருது. அதற்காக இருவரும் அந்த படத்தை தொடர சம்மதிக்க, துல்கரை போலவே பாக்யஸ்ரீயை சமுத்திரக்கனி உருவாக்குறாரு. ஆனால் அவரும் மீது காதலில் விழ, இதை தொடர்ந்து எல்லார் வாழ்வும் திருப்பி போடுற அளவுக்கு பல சம்பவங்கள் நடக்குது. ஒரு கட்டத்துல பாக்யஸ்ரீ போஸ் கொலை செஞ்சிடறாங்க. இவங்களை கொலை செஞ்சது யாரு, எதற்காக கொலை செஞ்சாங்க, அடுத்து என்ன ஏதுங்கிறது இந்த படத்துல ஒட்டுமொத்த கதையுமே. நடிப்பு அரக்கன் துல்கர் சல்மான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருடைய வர சீன்ஸ் எல்லாமே செமையா இருக்குது. சுமார் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நடிப்பாளர் சும்மா மிரட்டி இருக்காரு. கண்ணாடி முன்னாடி அவர் அழ முடியாமல் சிரிக்கும் காட்சி எல்லாம் செமையா இருந்துச்சு. சமுத்திரக்கனி இந்த படத்துல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. துல்கர் சல்மான் வளர்ச்சியை கடந்து அவர் அடையும் ஈகோ, அதுக்கப்புறமா அவர் என்னென்னலாம் பண்றாரு, இது எல்லாத்துலயும் அவர் சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓப்பனா சொன்னா பாதியில் நிறுத்தப்பட்ட படப்பிடிப்பு திருப்பி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் இடையே வரும் கருத்து வேறுபாடு, அதனால உருவாகிற சலசலப்பு தான் இந்த காந்தா. ஆர்ட் ஒர்க் மேக்கிங்லாம் செமையா இருந்துச்சு. ரைட்டிங் சில இடங்கள ரொம்ப சூப்பராவே அமைஞ்சிருக்குது. ஜேக்ஸ் விஜயோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. அது செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் எப்பதான் முடியும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு செம போரா போச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல வர 2-3 நக்கல் நையாண்டி நகைச்சுவை சீன்ஸ்லாம் சூப்பராவே இருக்குது. ராணா டகுபதி சீன்ஸ்லாம் படத்தோட ஓட்டத்துக்கு கொஞ்சம் தடையா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ல போனா ஈகோ கிளாஷ், செகண்ட் ஹாஃப் இன்வெஸ்டிகேஷன் பக்கம் நகருது. அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அருமையா இருக்கிற மாதிரி தெரியலாம். ராணாவோட சீன்ஸ்லாம் ஃபீல் குட் தரல. ஆனா ஒரு கட்டத்துல அதே ஒரு பிக் மூமெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகி என்னதான் அடுத்து நடக்க போகுதுங்கிற பாப்போங்கிற அளவுக்கு தூண்டி விட்டு இருக்கு நம்மளைய. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் படத்துல இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்ல சலிப்ப தட்டுற மாதிரி காட்சி இருக்குது. அந்த காட்சி என்னதான் இருந்தாலும் ஒரு ட்விஸ்டுக்கு பிறகு வர சீன்ஸ்ல இருந்து கிளைமேக்ஸ் சீன்ஸ் வரைக்கும் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ போஸ், சமுத்திரக்கனி இவங்களோட ஆக்டிங்ஸ்க்காக இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லவ் சீன்ஸ், செகண்ட் ஹாஃப்ல வர இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். PK மகாதேவங்கிற கேரக்டர் துல்கர் சல்மான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. கேரக்டராவே இவர் வாழ்ந்திருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் ஒவ்வொரு சீன்ஸும் சும்மா தீயா இருக்குது. இவர் வர சீன்ஸ்லாம் இன்டர்வெல்ல குமாரி கொலை, ராணா விசாரிக்க வர சீன்ஸ் அப்படின்னு என்னதான் படம் சூடு பிடிச்சாலும் அந்த விசாரணை சீன்ஸ்ல விறுவிறுப்பு கொஞ்சம் குறைஞ்சாலும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையுது. கிளைமேக்ஸ் சீன்ஸ்ல துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி இவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து நிக்கிற எமோஷனல் சீன்ஸ் தான் நம்மள அசர வச்சது. இந்த படத்தோட பாசிட்டிவ் துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ போஸ், சமுத்திரக்கனி ஆக்டிங், அது மெயினா துல்கர் சல்மான் ஆக்டிங், படத்தோட டெக்னிக்கல் ஒர்க், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ல வர 2-3 காமெடி சீன்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் சீன்ஸ். இந்த படத்தோட நெகட்டிவ் ராணா டகுபதி வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு தடையா தான் இருக்குது. அந்த சீன்ஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமா வச்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ரைட்டிங் கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல சுவாரஸ்ய களம் இருந்தும் சுவாரஸ்யம் இல்லாம போனது, அதுக்கான காட்சிகள் இல்லாதது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லவ் சீன்ஸ் கொஞ்சம் 10 நிமிஷம் கட் பண்ணிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல வர இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். ராணா டகுபதி இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாம். அதை கொஞ்சம் கோட்டா விட்டாங்க. இது எல்லாமே சரி பண்ணி தான் படம் இன்னும் சூப்பர்னு சொல்லிருக்கலாம். இந்த குறைகள் இருக்கிறதுனால ரேட்டிங் 5-3 ஆவரேஜ். இந்த படத்தை தாராளமா ஒன் டைம் கண்டிப்பா துல்கருக்காகவோ, பாக்யஸ்ரீ போஸ்க்காகவோ, சமுத்திரக்கனிக்காகவோ தியேட்டர்ல பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஆனா துல்கருக்காகவே இந்த படம் தாராளமா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த படம் முடிச்சிருக்கு, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹைப் இருக்கு, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.